Hello everyone, welcome to Nitulya's Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th Standard English Unit 5 Prose Sir C.V. Romans Water the Elixir of Life Part 2. Part 1 லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் லைஃப். ஸோ எல்லா லைஃபுக்கும், அது அனிமலாக இருக்கட்டும், பிளான்ட் ஆகட்டும், ஹியூமன் பீயிங்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லா உயிரினத்துக்குமே தண்ணீர் அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு விஷயம். Every animal or plant contains a substantial proportion of a free or combined water in its body. ஸோ எல்லா அனிமலும் சரி, பிளான்ட்டும் சரி, ஹியூமன் பீயிங்க்கும் சரி, அவங்களுடைய உடம்புல என்ன இருக்குது, போதுமான அளவு தண்ணீர் அப்படிங்கிறது இருக்குது. And no kind of psychological activity is possible in which the fluid does not play an essential part. ஒருவேளை இந்த தண்ணி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எந்த ஒரு உளவியல் ரீதியான ஒரு செயல்பாடும் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. Water is, of course, necessary for animal life, while moisture in the soil is equally imperative for the life and growth of plants and trees, though the quantity necessary varies enormously with the species. ஸோ வாட்டர் வந்து அனிமலோட லைஃப்க்கும் சரி, அதே மாதிரி மண்ணில் ஈரப்பதம் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஒரு பிளான்ட்டோ ஒரு ட்ரீயோ வந்து அது ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு, இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட குவான்டிட்டி வந்து மாறும் ஒவ்வொரு ஸ்பீஷஸ்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So the conservation and utilization of a water is thus fundamental for human welfare. ஸோ அதனால் தண்ணீரை கன்சர்வ் பாதுகாக்கிறதும் யூட்டிலைசேஷன் அதை பயன்படுத்துறது, இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் அடிப்படையான ஒரு விஷயம், ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம். எதுக்குன்னா ஹியூமனோட வெல்ஃபேர், மனிதர்களுடைய நலவாழ்வுக்கு இது ரொம்ப முக்கியம். தண்ணி தானே இல்லையா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் artesian water, the ultimate source in all cases is rain or snowfall. ஸோ artesian water அப்படிங்கிறது என்னது, இந்த கிணத்துல இருக்கிறது, நம்ம இந்த சேகரித்து வைக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளும், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளும் ரொம்ப முக்கியம். அல்டிமேட் சோர்ஸ் இன் ஆல் கேசஸ், இது எல்லாத்துலேயும் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெயின் அல்லது ஸ்னோஃபால், மழை இல்லைன்னா பனிப்பொழிவு அப்படிங்கிறாங்க. So much of Indian agriculture depends on seasonal rainfall and is therefore very sensitive to any failure or irregularity of the same. ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சரில் மோஸ்ட்டாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பருவமழையை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இர்ரெகுலாரிட்டினா அந்த டைமுக்கு அந்த மழை வரல அப்படின்னா கூட அந்த அக்ரிகல்ச்சர் என்ன ஆகும், பாதிக்கப்படும். The problems of soil erosion and of inadequate or irregular rainfall are closely connected with each other. So inadequate rainfall, பற்றாக்குறையான மழைநீர், இதுக்கும் சாயில் எரோஷன், மண்ணரிப்பு, இந்த ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது ஒன்றோட ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கிளியர் தட் த அடாப்ஷன் ஆஃப் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் சாயில் எரோஷன் would also help to conserve and keep the water where it is wanted, in other words on and in the soil, and such techniques therefore serve a double purpose. ஸோ இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, சாயில் எரோஷனை நம்ம தடுக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த செக்ஸ் இல்லையா, ஸோ சாயில் எரோஷனை தடுத்தோம்னாவே நம்மளுக்கு இன்னொரு பர்பஸும், ஒன்று மண்ணரிப்பையும் தடுக்க முடியும், இன்னொரு நம்மளுக்கு நல்ல விஷயமும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா அதுக்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த செக்ஸில் நம்ம தண்ணீரை சேகரிப்போம் இல்லையா? ஸோ அந்த தண்ணீரை சேகரித்து தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It is evident, however, that in a country having only a seasonal rainfall, an immense quantity of rainwater must necessarily run off the ground. ஸோ இதுக்கான சாட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சில இடங்களில் வந்து வெறும் மழைநீரை மட்டுமே நம்பி இருப்பாங்க, வானம் பார்த்த பூமியாகவே இருக்கும் இல்லையா? ஸோ சீசனல் ரெயின்ஃபால், பருவமழைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடங்களில் மழை வரும்போது அந்த மழை வந்து மழையிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணியை தவிர மற்ற எல்லாமே வரும்போது, மழை வரும்போது அந்த காடுகளுக்கு தேவையான தண்ணி போக மீதி தண்ணி எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்ட்டாக தான் கிரவுண்டில் ஓடும். The collection and utilization of this water is therefore of vital importance. ஸோ அப்படி வீணாக போகிற தண்ணியை கலெக்ட் பண்ணி கரெக்டான முறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Much of it flows down into the streams and rivers and ultimately find its way to the sea. ஏன்னா இதில் நிறைய தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா சில ஓடைகள்லையும் ஆறுகள்லையும் போய் கலந்து அண்ட் அல்டிமேட்லி கடைசியாக ஃபைண்ட் இட்ஸ் வே டு த sea, கடைசியில் கடலில் போய் என்ன ஆகுது, அந்த தண்ணி சேருது. Incredibly large quantities of the precious fluids are thus lost to the country. ஸோ இப்படி தான் அதிக அளவிலான தண்ணீர் வந்து நம்மளுக்கு கிடைக்காம வேஸ்ட்டாகவே போயிடுது. The harnessing of our rivers, the waters of which now mostly run to waste, is a great national problem which must be considered and dealt with on national lines. ஸோ இந்த மாதிரி தண்ணீர் வேஸ்ட் ஆகிறது, நிறைய தண்ணீர் வந்து வேஸ்ட்டாக போகிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு தேசிய அளவிலான
ஒரு பிரச்சனை. ஸோ இதை அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Vast areas of land which at present are mere scrub jungle could be turned into fertile and prosperous country by courageous and well-planned action. ஸோ இப்போ நம்ம நாட்டில் நிறைய இடம் வேஸ்ட் ஏரியானா அதிக அளவிலான இடம் எப்படி தான் இருக்குது அப்படின்னா மியர் ஸ்க்ரப் ஜங்கிள் வெறும் புதற்காடுகளாகவே இருக்குது. அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா டேர்ன்ட் இன்ட்டு ஃபர்டைல், அது ஒரு நல்ல வளமான இடமாகவும் நல்ல வளமான நாடாகவும் இந்த நாட்டை மாற்றணும், அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பிளான் பண்ணி அந்த சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு அந்த தண்ணியை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. Closely connected with the conservation of water supply is the problem of afforestation. ஸோ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், தண்ணீரை சேகரிக்கிறது, இது வந்து இன்னொரு ப்ராப்ளத்தோடு நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா அஃபாரஸ்டேஷன், காடு வளர்ப்பு. ஓகேவா? ஸோ தண்ணீர் இருந்துச்சுனாவே தண்ணீரை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னம்னாவே நம்மளுக்கு வந்து இந்த டிஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas and the development of what one can call the civilized forest as distinguished from wild and untamed jungle is one of the most urgent needs of India. So the systematic planting of suitable trees, அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த சூட்டபிளான ட்ரீஸ் வைக்கிறதும் எவ்ரி பாசிபிள் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கேயும், ஈவன் இன் இம்பாசிபிள் ஏரியாஸ் முடியாத இடத்துல கூட முயற்சி பண்ணி அதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் வாட் ஒன் கேன் கால் சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்டு. ஸோ அப்படி அது டெவலப் ஆச்சுன்னா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நாகரீக காடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆர்டராக இருக்கிற மாதிரி. as distinguished from wild and untamed jungle, இதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காடு, இன்னொன்று அளக்கப்படாத காடு அப்படின்னு சொல்லிட்டு. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அர்ஜென்ட் நீட்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போது இந்தியாவுக்கு உடனே தேவைப்படுது அப்படின்னா அது வந்து இந்த காடு வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ such a plantation would directly and indirectly prove a source of untold wealth to the country. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம், இந்த மாதிரியான ஒரு பிளான்டேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது டைரெக்டாகவோ நேரடியாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ அது வந்து கண்ட்ரிக்கு ஒரு நல்லதை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They would check soil erosion and conserve the rainfall of the country from flowing away to waste and would provide the necessary supplies of cheap fuel and thus render unnecessary the wasteful conversion of a farmyard manure into a form of fuel. ஸோ மண் அரிப்பு தடுக்கிறதுக்கு செக்ஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து மழை பெய்து வேஸ்ட்டாக ஓடக்கூடிய அந்த தண்ணீரை தேவையான அளவுக்கு பயன்பாட்டில், அதாவது பாதுகாக்கணும், அதை பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் would provide necessary supplies of cheap fuel. அதாவது இப்போ காடுகள் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த கோல் ஆகட்டும் அல்ல அந்த வுட் ஆகட்டும், அது வந்து ஃபியூயலுக்கு எரிபொருளாக அதை வந்து என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. The measures necessary to control the movement of water and conserve the supplies of it can also serve subsidiary purpose of value of the life of the countryside. ஸோ இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த வாட்டரை தேவையில்லாமல் போகக்கூடிய அந்த வாட்டரை கன்சர்வ் பண்ணுறதும் அது கரெக்டான வகையில் யூஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறது ரொம்பவும் தேவையான ஒன்று. By far the cheapest form of internal transport in a country is by boats and barges through canals and rivers. ஸோ இப்போ வரைக்குமே வந்து இந்த கண்ட்ரி சைடில் வந்து சீப்பஸ்டான ஒரு டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க 2 விஷயம் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று போட்ஸு அண்ட் இன்னொன்று வந்து பார்ஜஸ் அப்படின்னா அடியில் வந்து தட்டையாக ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய ஒரு போட் மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இதை வந்து கணவாய்கள் மூலமாகவும் ஆறுகள் வழியாகவும் ஓட்டிட்டு போகிறது, இதுதான் வந்து சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட், ரொம்ப விலை குறைவான ஒரு போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. We hear much about programs of rails and road construction but far too little about the development of internal waterways in India. ஸோ நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ரயில் ரோடு, அப்புறம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதை பற்றியெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இந்த இன்டர்னல் வாட்டர்வேஸ் இன் இந்தியா, நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. Then again, the harnessing of water supplies usually also makes possible the development of hydroelectric power. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்னஸிங் ஆஃப் வாட்டர், தண்ணீரை சேகரித்து வைக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பர்பஸும் இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அதாவது கரண்ட் எடுக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகுது. The availability of electric power would make a tremendous difference to the life of the countryside and enable rural economy to be improved in various directions.
ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் பவர். இந்த எலக்ட்ரிக் பவர் வந்து எல்லா இடத்துக்குமே இப்போ கிடைக்குது இல்லையா? அது கண்ட்ரி சைடாக இருந்தாலும் சரி, ரூரல் ஏரியாவாக இருந்தாலும் சரி, எல்லா பக்கமும் கிடைக்குது. இந்த பவர் மூலமாக ட்ரெமெண்டஸ் சேஞ்ச், ஒரு பெரிய அளவில் மாற்றங்களும் கிடைக்குது. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது. ரூரல் ஏரியாவிலையும் ஆகட்டும், எல்லா பக்கமுமே ஒரு பெரிய மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. In one sense, water is the commonest of liquids. In other sense, it is the most uncommon of liquids with amazing properties which are responsible for its unique power of maintaining animal and plant life. ஸோ ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னம்னா தண்ணீர் அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயந்தான், பொதுவான ஒரு விஷயந்தான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்விட்ஸில், திரவ நிலைகளில் தண்ணீர் அப்படிங்கிறது அன்காமன். மற்றதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் தண்ணி மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஸோ ஏன்னா இதனால தான் வந்து இதுக்கு மட்டும் ஒரு தனி பவர் இருக்கும். என்னது? அனிமல், பிளான்ட், ஹியூமன் பீயிங், ஸோ இவங்களுடைய உயிர், ஓகேவா, அவங்களோட லைஃபுக்கு இதுதான் மெயினான யூஸாக இருக்குது. ஸோ இது வந்து அன்காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் இஸ் த ஃபோர் ஆஃப் த ஹையஸ்ட் சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஸ் ஃபார் ஃப்ரம் எக்ஸாஸ்டட் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச். ஸோ இந்த தண்ணீரை பற்றின ஆய்வுகள் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அறிவியல் ஆர்வத்தையும் தூண்டுற மாதிரியாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. அண்டு டூ யூ நோ அப்படிங்கிற பார்ட்டையும் பார்த்துடலாம். த கிரேட் பசிஃபிக் கார்பேஜ் பேட்ச். ஸோ பசிஃபிக்கில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான அந்த குப்பை, அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் ட்ராஷ். ஃப்ளோட்டிங் அப்படின்னா மிதக்கக்கூடிய குப்பைகளில் அதிக அளவு எங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசிஃபிக் ஓஷனில் தான். இட் இஸ் இன் பசிஃபிக் ஓஷன் பிட்வீன் ஹவாய் அண்ட் கலிஃபோர்னியா அண்ட் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் லார்ஜர் தேன் டெக்ஸாஸ். ஸோ இது அங்கே அதிகமாக காணப்படுறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவாய்க்கும் கலிஃபோர்னியாவுக்கும் இடையில், பசிஃபிக் ஓஷனில் ஹவாய்க்கும் கலிஃபோர்னியாவுக்கும் இடையில் இதை வந்து லார்ஜர் தென் டெக்ஸாஸ் அப்படின்னு கூட டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அடிக்கடி. Approximately 7 million tons of plastic and other debris up to 9 feet deep are floating. அப்ராக்சிமேட்டாக ஒரு கருத்து கணிப்பில், ஓகேவா, ஸோ அப்ராக்சிமேட்டாக 7 மில்லியன் டன் அளவுக்கு பிளாஸ்டிக்கும் மற்ற குப்பைகளும் வந்து அந்த பசிஃபிக் ஓஷனில் இருக்குது மிதந்துட்டு. அது வந்து அந்த மிதக்கிறது, அது எவ்வளோ அடி ஆழத்துக்கு அந்த குப்பை மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 9 அடி ஆழத்துக்கு குப்பை தான் இருக்குது. By estimation 80% of the plastic originates from land. அதில் ஒரு 80% பிளாஸ்டிக் வந்து நிலத்திலிருந்து கடலில் வந்து சேர்ந்ததாகவும், அதாவது ஃப்ளோட்டிங் இன் ரிவர்ஸ் டு த ஓஷன், ஆறுகளில் கலந்து வந்து அங்கே சேர்ந்ததாகவும், அண்ட் த ரிமைனிங் 20% ஆஃப் த பிளாஸ்டிக் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஆயில் பிளாட்ஃபார்ம்ஸ். மீதி 20% வந்து ஆயில் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது எண்ணெய் கப்பல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கவிழ்றது மூலமாக இந்த மாதிரி வந்ததாகவும் சொல்கிறாங்க. தீஸ் ட்ராஷ் பைல்ஸ் ஆர் த பிக்கஸ்ட் த்ரெட் டு த சி அனிமல். ஸோ இந்த ட்ராஷ் பைல்ஸ், இந்த குப்பை குவியல் வந்து கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக, ஒரு அச்சுறுத்தும் வகையில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருந்துச்சுனாலும், ஆனால் அந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, அதை எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது, அண்டு சாயில் எரோஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வில் மீட் யூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கௌசல்யா. தேங்க்யூ.